என்னங்க? என்னங்க? குட் மார்னிங். காலங்காத்தால கந்தரவ குரலோட என்ன இது புதுசா குட் மார்னிங் எல்லாம்? ஏய், என்ன இது? தள்ளு. என்ன இது நேரா முகத்து மேல வச்சிருக்க? என்னமோங்க, காஃபி எங்க இருக்கோ நீங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் கண்ணை மூடிட்டு இருக்கேன்ல. ஏன் அப்படி ஏதாவது வருதத்தை ஆரம்பிச்சிட்டியா என்ன? ஆம், ஆம். ஏய், நீ கொஞ்சம் தள்ளியே இரு. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. என்ன இது புதுசா மௌன வருத மாதிரி குருட்டு வருத ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க கணவரே. ஏய், இங்க பாரு, அடிக்கடி என் புருஷன் கணவன் அது இதுன்னு ஏதாவது கந்தரவ குரல்ல கூப்பிட்டா ஒரே உடா விட்டுருவேன். நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி அடிச்சிருவேன் புடிச்சிருவேன்னு மிரட்டுறீங்க. அப்போ என்ன கழுத மாதிரி நினைக்கிறீங்க? ஆமாண்டி, நீ ஒரு கழுததான். ஐயோ, உங்களையே நீங்க இப்படி திட்டிக்கிறது நல்லா இல்ல மாமா. ஏய், தைத்தக்கா நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன். உன்னதான் திட்டுறேன். என்ன திட்டினா உங்களை நீங்களே திட்டிக்கிட்ட மாதிரி தான் மாமா. பொண்டாட்டி முன்னாடி புருஷன் வாஷ்ரூம்க்கு போக கூடாதா என்ன? நீங்க போங்க மாமா. பொண்டாட்டி முன்னாடி உங்களுக்கு எதுக்கு மாமா இவ்ளோ கூச்சம்? ஐயோ, அட உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ சிவா சிவா, இதுக்கு போய் எவ்வளவு வெக்கப்படுறீங்க சாமி? புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் இருந்துட்டு தானே இருக்கும். ஏய், முதல்ல வெளியே போ. வாஷ்ரூம்ல கூட நீ நிம்மதியா இருக்க விட மாட்டல? இன்னையில இருந்து ஒரு பொண்டாட்டியா எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறனோ, உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறனோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் போவேன் மாமா. ஓ, அது என்னன்னு சொல்லி தொலை. இங்க பாருங்க, இன்னைக்கு மாதிரி தினமும் நான் உங்களுக்கு பெட் காஃபி எடுத்துட்டு வருவேன். நீங்களும் அதே அன்போட எனக்கு ஒரு பெட் கிஸ் கொடுக்கணும். பெட் கிஸ்? பெட் கிஸ்? காலையில கோயில்ல அந்த அபூர்வா இவளுக்கு புருஷன் இல்ல, ரீசெண்டா தான் செத்து போனாரு. உண்மையிலேயே இப்படிப்பட்ட அவமானம் எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்க கூடாது அத்தை. நான் ஒத்துக்கிறேன் அத்தை, அபூர்வா இப்படி அடிக்கடி இப்படி அவமானப்படுத்துற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால மாமா உயிரோடு தான் இருக்காருன்னு நாம சொல்லிடலாம் அத்தை. அதுதானே பூமி, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. இந்தாங்க அத்தை, இது மாமாவோட போன். இதுல இருந்து மாமாவோட கடைசி கால் யாருக்கு போயிருக்கு தெரியுமா? அபூர்வாவுக்கு. அப்போ மாமா போன் பண்ணதுக்கு அப்புறம் அபூர்வாவை மாமா சந்திச்சிருக்காரு. அவ எப்பேற்பட்ட மோசமானவன்னு நமக்கு தெரியும் அத்தை. சந்திக்க போன மாமாவை கன்னால ஷூட் பண்ணி அவரை கொல்ல நினைச்சிருக்கலாம்ல. இன்னொரு பக்கம் அந்த எஸ்பி சூர்யா வேற இப்போ வரைக்கும் அவங்க அண்ணாவை மாமா தான் கொன்னாருன்னு ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்காரு அத்தை. மாமா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சா அவரால கூட ஆபத்து இருக்கத்த. இந்த மாதிரி டைம்ல மாமா உயிரோட இருக்காருன்னு சொல்லி உங்க மஞ்சள் குங்குமத்துக்கு நம்மளே ஆபத்தை ஏற்படுத்த முடியுமா அத்தை? நான் இருக்கிற வரைக்கும் உங்க மஞ்சள் குங்குமத்துக்கு அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்த மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இந்த கண்ணாமூச்செல்லாம் எத்தனை நாளைக்கு? என் அம்மாவை கொலை பண்ண உண்மையான குற்றவாளி அந்த அபூர்வா தானே கோர்ட்ல கேமரால இருக்கிற வீடியோவை நம்ம பிரசன்ட் பண்ற வரைக்கும் தான் அத்தை. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல,
அது வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு மாமா உயிரோட இருக்காருங்கிற உண்மைய உங்க மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கோங்க அத்தை. புருஷ செத்த சோகம் கூட இல்லாம வழக்கு போல கலர்ஃபுல்லான புடவைய கட்டிக்கிட்டு அம்மன் மாதிரி நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிட்டு கோவில சுத்தி வந்து தாம்பூலம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. அத்தை அத்தை, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அத்தை. வாங்க. உட்காருங்க. என்ன அத்தை, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்க சாரதா தான். அத்தை, ஆமா நம்ம செரி பிந்து எல்லாரும் எப்படி இருக்காங்க அத்தை? நல்லா தான் இருக்காங்கம்மா. இருங்க அத்தை, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. ஏம்மா, நான் பாக்குறது உன்னதானா? என்னத்த இது இப்படி கேக்குறீங்க? என் புள்ள செத்த கவலை உன் முகத்துல கொஞ்சம் கூட தெரியவே இல்லையம்மா. ஏன் பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசு. கவலை கவலையே இல்ல அத்தை. எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா துரதிருஷ்டம் என்னன்னா ககனுக்கு அவரை சுத்தமா பிடிக்காதுல்ல. அதனாலதான் அத்தை நான் இப்படியே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்பதான் ககன் வீட்டுல இல்லல்ல. பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு எப்பவும் போல இவ்ளோ ஆடம்பரமா இருக்க. என் புள்ள இறந்த கவலை உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. நீ இப்படி சுத்துறத பார்த்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? புருஷன் மேல பாசம் இருக்கிறவங்க இப்படி இருக்க மாட்டாங்க இல்லம்மா. அவங்களோட எல்லாம் போயிடணும்ல. என்னத்த சொல்றீங்க? அவர் மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாதா? அவர் மட்டும் இல்லைன்னா என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்?